மனமே தான் நீயா, எதில் நீ இருந்தாய், எங்கோ மறைந்தாய், உன்னை தேடி அலைந்தேன், எனக்குள்ளே தெரிந்தாய். இது போதும் எனக்கு, வேறு வரங்கள் 100 வேண்டுமா? இறைவா, இதுதான் நிறைவா. உணர்ந்தேன் உனையே உனையே, மறந்தேன் எனையே எனையே. பார்த்தேனே உயிரின் வழியே, யார் கண்ணும் காணா முகமே. போகல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னாய், மனமே தான் நீயா. பாக்ய ரகசியம் சேனலுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சென்னையில இருக்கிற வடபழனி திரு பழனி ஆண்டவர் கோயில்ல இருக்கிறோம். இப்போ நம்ம பங்குனி உத்திரம் வருது. இந்த மார்ச் மாதம் வருகின்ற 24, 25 பங்குனி உத்திரம் வருது. முருகர் கோயிலை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்ட உடனே இவ்வளவு பிஸி ஷெட்யூல் மத்தியில விஜய் டிவில ரொம்ப பிரபலமா ஓடிட்டு இருக்க பொண்டி சீரியலோடைய ஹீரோவான மிஸ்டர் சபரிநாதன் அவங்க வந்திருக்காங்க. ஸோ உண்மையிலேயே அவங்கள நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா நம்ம முருகன் பெருமானை பத்தி நம்ம சொல்லணும்னு நினைக்கும் போதே நீங்க வந்தீங்க. நீங்க முருகன் பக்தர் கேள்விப்பட்டேன். ஸோ எங்க வியூவர்ஸ்க்காக நீங்க முருகனை பத்தி கொஞ்சம் சில விஷயங்கள். பாக்கிய அனைவருக்கும் வணக்கம். முருகனை பத்தி சொல்றதுல நான் இன்னும் பெரிய ஆள்லாம் ஆகலைன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, முருகன் ஒரு கனெக்டிவிட்டி, உங்க கூட ஒரு பெரிய கனெக்டிவிட்டியா இருப்பாரு எப்பயுமே. பேசிக்கலி நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, எப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கணும் அப்ப முருகனை பத்தி யோசிக்கணும் அப்படின்னா, அது பக்கத்துல ஒரு பிக்சர் முருகன் துணை வரும், ஏன்னா ஒரு வேல் சிம்பிள் வரும். அது எப்படி வேணா இருக்கும், எந்த ரூபானா இருக்கும். ஒரு பாண்டிங் இருக்குல்ல, அந்த பாண்டிங் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் முருகன் முருக பக்தர்கிட்டையும். அது நான் ரொம்ப வியந்து பார்த்தது. எனக்கு நான் நிறைய முருகன் பக்தி எல்லா சாமிக்கும் அதுல முருகடி பண்ணும்போது ரொம்ப கரெக்டான விஷயம்னா, இப்ப சூரசம்ஹாரம் நடக்கிறப்ப ஒரு செமையான விஷயம் நடக்குது. ஒரு 7 நாளும் நான் 7 முருகன் கோயில் போயிட்டு இருந்தேன். இங்க வடபழனி முருகன் கோயில்ல எப்படி அப்படின்னா, கரெக்டா சம்மாரம் அன்னைக்கு இங்கதான் பார்த்தோம். சம்மாரமூர்த்தியை பார்த்துட்டு அவர் எப்படி பார்ப்போம் தெரியாது. ஷூட் எனக்கு எப்படி நம்புவாங்கன்னு தெரியுது. ஏன்னா நான் 6 மணிக்கு கிளம்புறேன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு தெரியாதா நம்மளை பத்தி எப்போ விடுவாங்கன்னு. ஒரு 8:30, 8 o'clock மேல ஆயிடுச்சு. டைம் சரியா தெரியல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இங்க வர சொல்ல டைமுக்கு ஒரு 1 or 2 hour கழிச்சு தான் நான் வந்தோம். அதனால ஃபுல்லா எங்கேயுமே உள்ள போகவே முடியல. எப்படியோ ஒன்னும் கடைசியில சமூகம் பாக்குற இடத்துக்கு பக்கத்துல போயிட்டோம். திருப்பி அந்த பக்கம் ஓடி வந்தோம். முருகா எப்படியாவது நீங்க ஒண்ணு பாத்துருணும்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்பதான் வீரபாகு உள்ள வராரு. வீரபாகு உள்ள வரப்ப எல்லாரையும் வழி விடுங்க அப்படின்னு சொல்லி தள்ளுவாங்க. அந்த மாதிரி தள்ளுறாங்க. இல்ல என்னைய ஃப்ரெண்ட் இந்த பக்கம் தள்ளுனாங்க. இன்னும் முருகா தள்ளுறா, சரி உள்ள தள்ளுறதுதான் ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பார்த்தா எங்க 2 பேரும் முன்னாடி இந்த ஒரு 8 பேர் டக்குனு உள்ள போய் உட்காருங்க அப்படின்னு. நான் ஒரு 10 பேர் மட்டும் தான் சாமி பக்கத்துல உட்காந்து அன்னைக்கு திருப்பி வேல் உள்ள வரப்போ பார்த்து அபிஷேகம் ஆகும். இதுக்குதான் தள்ளாரா அப்படின்னு அப்பதான் புரிஞ்சுது. ஸோ என்னைக்குமே முருகன் ஒரு விஷயம் பண்றாருன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குங்கிறது இங்கதான். என்னைக்குமே ஒரு விஷயம் அவர் பண்றப்ப எனக்கு இது நடந்துச்சுன்னு சொல்றதுனால அவரு இது நடத்தி வச்சாருன்னு சொல்ற வரைக்கும் நம்ம ஜாலியா இருப்போம். அதான் உண்மை. ரொம்ப சோதிப்பார், நிறைய சோதிப்பார். பேசிக்கலி நிறைய விளையாடுவார். முருகன் இஸ் ஹவ் டு ப்ளே வித் யூ தான் சொல்லணும். எந்த ஒரு விஷயத்துலயுமே எப்பயுமே நம்ம கூடயே இருப்பாரு. அதை நம்ம உணர்ந்துட்டே இருக்கோம். எது பண்ணாலும் என்னால பண்ணிட்டு சொல்லலாம், முருகன் உன்னால நன்றி சொல்றோம். அதை மட்டும் தான் எதிர்பார்க்கலாம். நம்ம பெருசா வேற எதுவுமே கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது முன்னாடியே நடக்கும். நிறைய தியரிட்டிக்கல் பேசியிருக்கோம். முருகன் ஏன் அவருக்கு முருகனா வந்திருக்கும். இந்த பக்கம் பார்த்தா இந்தோனேஷியால பிக்சருக்கு ரெப்ரஸன்டேஷன் இருக்கும். அங்க எல்லா சைட்லயுமே முருகன், வேல், மயில், இந்த சேவல் எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டியாவே வரும். நான் வேல்பாரி புக்ல படிக்கிறப்ப முருகன் ஒரு தலைவனா தான் சொல்லியிருந்தாங்க. அப்ப தலைவனா பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சாமி இருக்கு நம்புறவங்க இல்லாதவங்க நம்புறவங்க 2 பேருக்கும் சேர்த்தே தான் நான் சொல்றேன். எனக்கு என் தலைவனாவும் என் முருகன் பிடிக்கும், என் முருகனாவும் என் முருகனை பிடிக்கும். தெய்வம் தலைவன் 2 பக்கமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தா ஏன் கார்த்திகேயன் அவருக்கு பேர் வச்சாங்கன்னா அதுல ஒரு தேரி சொல்லியிருப்பாங்க. அந்த சில பேர் சாமிகள்னு சொல்றாங்க. சில பேர் கார்த்திகை நட்சத்திரம் எப்படி வந்ததுன்னா, கார்னா மலை இல்லையா, அதோட இந்த பக்கம் கார் பிளஸ் த்ரீனா நெருப்பு, இது 2 சேர்ந்ததான் முருகன். இதோட ரெப்ரசன்டேஷன் தான். காரோட ரெப்ரசன்டேஷன் மயில், இதோட ரெப்ரசன்டேஷன் சனோட ரெப்ரசன்டேஷன் சேவல். இது 2 சேர்ந்ததுதான் முருகன் சொல்லுவாங்க. அதுதான் அதோட பிக்சோரிக்கல் ரெப்ரசன்டேஷன். இந்த பக்கம் சேவல் கொடியனும் மயில் கொடியனும் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பக்கம் எந்த தீரியில பார்த்தாலுமே அப்படி ஒருத்தர் இருந்திருக்காருங்கிறத நம்புறாங்கல்ல. சில பேர் சொல்றாங்க முருகன்லாம் யாருமே சாமி கிடையாதுப்பா, அவர் உனக்கு முன்னாடி ஒரு சரி இருந்துட்டு போகும், என் தாத்தாவா இருக்கட்டும், இல்ல எனக்கு முன்னாடி மன்னவா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். அந்த பேசிஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நெருக்கமான ஒரு இடம் இது. அது இங்க இருக்க நீங்க எந்த முருகன் கோயில் போனாலும் சரி, ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு முருகன் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
அடுத்து ஒவ்வொரு இடத்துல ஒரு கனெக்டிவிட்டி பாயிண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எந்த முருகன் கோயிலுக்கு போகலாம், இங்க 2 பேர் பேசுவாங்க, நீங்க இந்த முருகன் கோயில் போயிருக்கீங்களா, இந்த முருகன் கோயில் போயிருக்கீங்களா. என்ன ஒரே ஒரு ஆச்சரியம்னா, எந்த ஒரு முருகனை பார்த்தாலும் எல்லா முருகனும் ஒரே மாதிரி இருக்கிறதுல, ஒரே மாதிரி சிரிக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சிரிப்பாங்க. இதை ஃபீல் பண்ணா மட்டும்தான் அதை உணர முடியும். லைக் வடவழி அப்படின்னா அவர் ஒரு மாதிரி சம பவர்ஃபுல், ஒரு மாதிரி டிவைட். நம்ம போயிட்டு இருக்கப்பே என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் அது இப்போ ரொம்ப உண்மையை இன்னைக்கு நடந்தது. ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த பக்கம் உள்ள இருந்து பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அவங்க யாரும் இந்த பக்கம் வந்து கொடுத்தாங்க, சாப்பிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி தேவைங்கிறத அப்பப்போ அது உண்மையான தேவையா இருந்தா, உண்மையான நம்பிக்கை இருந்தா தாராளமா கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. என்னோட லைஃப்லயுமே ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அது உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் அப்ப சின்ன பிள்ளை. எங்க அப்பா எப்போ வருஷம் பழனி கோயிலுக்கு போற நியூ இயர் ஆனா எங்க அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்திருந்தாரு. மேல பழனிக்கு போயிட்டு அப்பா கிட்ட பணம் இருக்குன்னு அம்மா செலவு பண்ணிட்டாங்க, அம்மா கிட்ட பணம் இருக்குன்னு அப்பா செலவு பண்ணிட்டாரு. கீழே திருப்பதி வந்து நைட் இறங்குறாங்க. எங்க அப்பா என்கிட்ட எல்லா பணமும் காலி ஆயிடுச்சு, நீங்க எடு அப்படின்னு எங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க. எங்க அம்மா கிட்ட ₹1 கூட இல்ல. சாப்பிடல அன்னைக்கு நைட்டு, நாங்க குழந்தை எதுவும் சாப்பிடல, அப்பா அம்மாவும் சாப்பிடல, வண்டி சாப்பிட்டு காசு இல்ல. அப்போ என்னடா சோதனை இது, பழனி கோயில்ல அம்மா கிட்ட இருக்குன்னு அப்பா செலவு பண்றது, பைசாவே இல்ல, ஊருக்கு போறதுக்கு காசு இல்ல, என்னப்பா பண்றதுன்னு எங்க அப்பா முருகான்னாரு. ஆக்சுவலா எங்க அப்பா பெருசா டிவோட்டி கிடையாது, ஆனா முருகர் கோயில் வரைக்கும் வருவாரு. உண்மையில நம்ப முடியாத விஷயம் என்னன்னா, யாருன்னே தெரியல, ஒருத்தர் திடீர்னு வந்துட்டு, என்னப்பா ராஜகோபால் எப்படி இருக்க, நான் வந்து உனக்கு ரொம்ப வேண்டியவன், பணம் இல்லைன்னும் போது நான் என்ன கொடுக்காம இருப்பேனா, வா அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறாரு. எங்க அப்பா யோசிக்கிறாரு, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலன்றாரு. ஆண் கூட்டிட்டு போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிட வச்சுட்டு வண்டி சார்ஜ் கொடுத்துட்டு வண்டி அனுப்புறாரு. இன்ன வரைக்குமே எங்க அப்பா சொல்லுவாரு, அவர் யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவும் சொல்லுவாங்க, உண்மையில அது மிராக்கிள். எங்களை அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஆக்சுவலி முருகனை பொறுத்த வரைக்கும் பிளஸ் ஆடுறாங்க. எந்த இடத்துல எப்படி நம்மள கனெக்ட் பண்ணுவாருன்னே தெரியாது. நான் பேசிக்கா பார்த்தேன்னா, இது வரைக்கும் அறுபடை வீடு பார்த்தாச்சு. எங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம். இந்த அறுபடை வீடு முருகன் சொல்றப்போ நான் திருச்செந்தூர் போனதே இல்லை. எனக்கு அவருக்கு ஒரு பெரிய கனெக்ட் வரைக்கும் நான் எதுவுமே அவர்கிட்ட கேட்டது கிடையாது. ஆனா நான் எது கேட்டாலும் அவர் கொடுக்காம இருந்தது கிடையாது. என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி அதை கொடுத்துருவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திருச்செந்தூர் போறப்ப அப்படிதான் சொன்னாங்க, யார் நினைச்சா டக்குன்னு போயிட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திருச்செந்தூர் வந்து நினைச்ச ஒரு வாரத்துக்குள்ள பிளான் பண்ணி அது கூட்டு போயிட்டு வந்து அவர்தான் காமிச்சு சொன்னாரு. எல்லா விஷயமும் அதே மாதிரி தான். அது விஸ்வரூப தரிசனம் அது முடிச்சுட்டு நான் இப்பயும் பேசிட்டு இருக்கோம், பழனி மேபி பழனி போகலாம், இல்ல வேற ஏதாவது கோயிலுக்கு போகலாம். நீங்க உண்மையா இருந்தா போதும், அவர் இறங்கி வந்துருவாரு. அந்த அருணகிரிநாதர் சொல்ற மாதிரி தான் இல்லையா, என்ன வேணா சொல்லலாம், எந்த இடத்துல வேணா போகலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி, குருவாய் வருவாய் அருவாய் கோகினி அந்த மாதிரி தான். இது ஒண்ணு சொன்னாவே போதும், எல்லாத்துக்குமே நான் பாத்துக்கிறேன், நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். என்ன பொறுத்தவரைக்கும் இஸ் கிரேட் மேன். நீங்க சொல்ற மாதிரி எஸ் மேனா இருந்தாலும் இஸ் கிரேட், நாங்க சொல்ற மாதிரி எஸ் காட் இஸ் கிரேட். உலகத்திலே ஒரு கடவுளுக்கு மொழி இருக்கு அப்படின்னா அது தமிழ் கடவுள் முருகன் எனக்கு தெரிஞ்சு வேற யாரையும் சொல்றதே இல்லை. ஒரு கடவுளுக்கு மொழிபெயரை வச்சு சொல்றது வந்து முருகனுக்கு மட்டும்தான். அதுல நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல குமரிக்கண்டத்துல இருந்து அந்த பக்கம் அப்படி இருந்துதான் இந்தோனேஷியா கவர்லாம் கவரேஜ் வரும் இல்லையா. ஸோ ஹாப்பி. ஆக்சுவலி அவரை பத்தி பேசுறதுக்கு நிறைய பேசிட்டே இருக்கலாம். முடிஞ்சதான் எல்லாம் கோயில் விசிட் பண்றதுனா பாருங்க, வடபள்ளி முருகன் கோயில் இருக்கு, நிறைய முருகன் கோயில் இருக்கு. ஆக்சுவலா அவரை கலியுக வரதன்றாங்க, கண்கண்ட தெய்வம் சொல்றாங்க. ஏன்னா நமக்கு என்ன நினைக்கிறோமோ அந்த முருகர் வந்து நமக்கு தத்ரூபமா நமக்கு அருள் புரியுறாருன்னு சொல்றாங்க. அவரை கண்கண்ட தெய்வம் சொல்றதுல எந்த இதுவும் இல்ல. சொல்றேன், நம்மனா தீர்த்தம், நம்மளனா தண்ணி, அவ்வளவுதான். ஸோ எங்க வேணா நான் இப்ப ரீசெண்டா நீங்க நிறைய கோயில் போய் பாத்தீங்கன்னா, இந்த கந்தக்கோட்டம் கோயில் இருக்கு பாரிஸ் பக்கத்துல, அதுவும் புதுசா பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. குமரக்கோட்டம் இருக்கு குரோம்பேட் பக்கத்துல, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். குண்டத்தூர் முருகன் கோயில், பாம்பன் சுவாமி கோயில், பாம்பன் சுவாமி கோயில ரொம்ப, அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு போயிட்டு இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். போய் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப டிவைனா இருக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி வந்தா அந்த பக்கம் அறுபடை வீடு முருகன் இருப்பாரு. திருப்பூர் முருகன் அவரு என்ன சம, அவரு சுயம்பு இல்லையா, அவரு என்ன சமாலையா இருப்பாருல, சிதம்பரம் கோயில். அதனால ரொம்ப எங்க நீங்க கனெக்ட் பண்ணாலுமே முருகன் அங்க இருப்பாரு. ஒரு மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும். குன்றத்தூர் முருகன் அதே மாதிரிதான். குன்றத்தூர் முருகன் மட்டும் தான் ரொம்ப அந்த இடத்துல எல்லாம் சொல்லுவாங்க, திருத்தணி முருகன் வந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அங்கதான் வந்து நின்று போனார் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அவரோட கனெக்டிவிட்டி எல்லா பேஸ்லயுமே இருக்கும். நல்லா இருக்கும். சிறுவாபுரி எல்லாம் போயிருப்பாங்க இல்லையா, அதனால சூப்பரா இருக்கும். முருகன் ஆல்வேஸ், நான் சொல்றேன், நீங்க நம்புனீங்கன்னா உங்க கூடவே இருப்பாரு. அதான் ஒரு பெரிய பிளஸ். நீங்க நம்புங்க, கண்டிப்பா நம்புங்க. சண்முக கோஷம் சொல்லுவாங்க, சண்முக கோஷம் சொல்லலாம். வேல்மாறல் மேபி உங்க சேனல்ல நீங்க சொன்னீங்கன்னா வேல்மாறல் இருக்கும். வேல்மாறல் வந்து காணாமீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். வேல்மாறல் கேட்கறப்ப எப்படி நமக்கு ஒரு, நாங்க ஷூட் முடிச்சுனா ரொம்ப டயர்டா வரப்ப வேல்மாறல் போட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் டயர்ட் இருக்கா. இது என்னோட பிலீஃப், நான் நம்புறேன். நான் உங்களை நான் அது உங்களோட இஷ்டம். ஆனா கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும். டிவைனா சவுண்ட்ஸ் தானே எல்லாமே. வேல்மாறல் ரொம்ப நல்லா இருக்கும், சண்முக கோஷம் நல்லா இருக்கும், பாட்டா பாடுறப்பே ரொம்ப சூப்பரா இருக்கும். நைஸ். முருகரை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லாருக்கும் மக்களுக்கும் தெரிஞ்சு அந்த முருகரை வந்து எல்லாரும் வழிபடணும், அதுதான் எங்களுடைய வேண்டுகோளும். நான் சொல்றேன், நீங்க ஃப்ரெண்டா பாத்தீங்கன்னா உங்க கூட ஃப்ரெண்டாவே இருப்பாரு. நீங்க என்னவா பாக்குறீங்களோ அதுவாவே இருப்பாரு, எதுவா பாக்குறீங்களோ அதுவா இருப்பாரு. உண்மை அதுதான். முருகன் முன்னீட்டுல எல்லா முருகன் கோயிலும் போய் பார்த்துட்டு இருக்கோம், பார்ப்போம். இந்த நிறைய விஷயம் இருக்கு, பார்ப்போம். அந்த சேனல்ஸ் இது மாதிரி ஒரு இந்த டைம்ல ஒரு மாதிரி பக்தி நான் என்ன பண்றேன் அப்படின்னு ஒரு vlog எடுத்து போறதை தாண்டி கோயில்ல போய் அங்க என்ன நடக்குன்னு சொல்றதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாய் வியூவர்ஸ்,
இன்னைக்கு நாம வடபழனி முருகன் கோவில்ல அங்க பக்தர்கள்லாம் எவ்வளோ வெயில்ல கால் கடுக்க நின்று முருகருக்காக வேண்டி நின்னாங்க. அதுலேயும் ஒரு பெண்மணி முட்டி போட்டு தன்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றினாங்க. இதெல்லாம் பார்க்க நமக்கே பிரமிப்பா இருக்கு இல்லையா? முருகர் அவ்வளவு கண்கண்ட தெய்வமா நமக்கு விளங்குறாரு. தமிழ் கடவுள் முருகர், கலியுக கடவுள் முருகர். அவரை பத்தி விஜய் டிவியில பிரபலமா போயிட்டு இருக்க பொன்னி சீரியல் ஹீரோவான மிஸ்டர் சபரி அவங்க முருகரை பத்தி எவ்வளோ அழகா எடுத்துக்காட்டோட சொன்னாரு. முருகர் நண்பர், அதுக்கும் மேல அவர் கடவுள், என் தலைவர்னாரு. மேலும் 2ஆம் பாகத்துல பங்குனி உத்திரத்தை பத்தி நாம அடுத்த வீடியோல பார்ப்போம். நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டியது ஒன்னேதாங்க, எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ ஸ்டே டியூன் வித் பாக்ய ரகசியம்.